பாமகவிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் அருளை நீக்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாமகவிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் அருளை நீக்கி அன்புமணி ராமதாஸ் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ராமதாசுக்கு ஆதரவாக அருள் பேட்டியளித்த நிலையில் தற்போது அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். கட்சியின் கட்டுப்பாட்டை மீறும் வகையிலும் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையிலும் செயல்பட்டதாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அன்புமணி ராமதாஸ் உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். பாமகவில் தந்தை மகன் இடையிலான பிரச்சினை நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய சூழலில் தற்போது பாமகவிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் அருளை நீக்கி அன்புமணி ராமதாஸ் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மூச்சுள்ளவரை நான் தான் தலைவர் என்று ராமதாஸ் கூறி வரும் நிலையில் தற்போது பாமகவிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் அருளை நீக்கி அன்புமணி ராமதாஸ் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கட்சியின் கட்டுப்பாட்டை மீறும் வகையிலும் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையிலும் செயல்பட்டதால் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். 12 மணி நேரத்திற்குள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியும் அதனை மதிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். கட்சியின் கட்டுப்பாட்டை மீறும் வகையிலும் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையிலும் செயல்பட்டதால் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12 மணி நேரத்திற்குள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அறிவுறுத்தியும் அதனை மதிக்கவில்லை என்பதால் அருள் நீக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குணாநிதி இணைகிறார். குணாநிதி, விவரங்கள். தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருளை நீக்கி தற்போது அன்புமணி உத்தரவிட்டிருக்கிறார். ஏற்கனவே அதாவது கட்சியில் அதிகாரம் என்பது மருத்துவர் ராமதாஸுக்கே உள்ளது, அன்புமணிக்கு அதிகாரம் இல்லை என ஏற்கனவே சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அருள் பேட்டி அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் அதாவது அவருடைய பேச்சுக்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என அன்புமணி தரப்பிலிருந்து அவருக்கு நோட்டீஸ் என்பது அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது பாமகவிலிருந்து அவரை நீக்கி தற்போது அன்புமணி ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தொடர்ந்து அருள் பாத்தீங்கன்னாக்கா தைலாபுரத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர் ராமதாஸை தொடர்ந்து சந்தித்து அவருடன் இருப்பது என்பது தற்போது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து பாமகவில் அன்புமணி ஆதரவாளர்களை நீக்கி புதிய பொறுப்பாளர்களை மருத்துவர் ராமதாஸ் நியமித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக செய்தியாளர் சந்திப்பின் போது ராமதாசுக்கு ஆதரவாக அருள் பேசிய காட்சிகளையும் பார்த்திருந்தோம். இந்த தந்தை மகனுக்கான பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய சூழல சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு நபர், செல்வாக்கு மிகுந்த ஒரு நபர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், விவரங்கள். சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருளை கட்சியிலிருந்து நீக்கி தற்பொழுது பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக சில தினங்களுக்கு முன்பு சேலம் அருள் செய்தியாளர்களை சந்தித்தது குறித்து அவரிடம் ஒழுங்கு நடவடிக்கை குழு விளக்கம் கேட்டதாகவும் 12 மணி நேரத்தில் அவர் இந்த செயலுக்கு வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஒழுங்கு நடவடிக்கை குழு தெரிவித்ததாகவும், ஆனால் இதுவரை அருள் மன்னிப்பு கேட்காதை அடுத்து அவர் கட்சியிலிருந்து நீக்குவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸால் கட்சியில் இணை பொதுச் செயலாளர் என்ற பதவி அருளுக்கு வழங்கப்பட்ட நிலையில தற்பொழுது கட்சியிலிருந்து அருளை நீக்கி இருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அன்புமணி ராமதாசுடைய நடவடிக்கையை தான் ஏற்கவில்லை என்ற கருத்தை அருள் நம்மிடம் தெரிவித்திருக்கார். ஏற்கனவே அனைத்து அதிகாரமும் பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் தான் இருக்கு என்ற அடிப்படையில் அருள் பேசியிருந்த நிலையில் தற்பொழுது இந்த நீக்கத்தையும் நான் ஏற்கவில்லை என்றும் நான் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில செயல்பட போவதாகவும் அவருடைய கருத்தாக இருக்கிறது. நந்தா, பாமக சட்டமன்ற உறுப்பினரை நீக்கி அன்புமணி ராமதாஸ் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர்கள் கோகுல் மற்றும் குணாநிதி வழங்க கேட்டும். இருவருக்கும் நன்றி.